சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அப்படி இல்லை என்றால் என்னுடன் விவாதிக்க தயாரா என்று அன்புமணி சவால் விடுத்ததாக தற்போது பரபரக்கும் ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கிறது. முதல்வர் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லக்கூடாது, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதற்கான ஆதாரங்களுடன் விவாதம் நடத்த தயாரா என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சவால் விடுத்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வழங்கிய 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்குது. 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனையில் இருக்குது. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும், மீண்டும் ஒரு பொய்யை கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற திமுக அரசு முயல்வது தேர்தலில் அளிக்கப்பட்டவற்றில் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதா பெரும் பொய் கூறி வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியில் வெறும் 66 வாக்குறுதிகள், அதாவது 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலிட்டு விடியல் எங்கே என்ற தலைப்பின் ஆவணமாக வெளியிட்ட பிறகு 98 விழுக்காட்டிலிருந்து இறங்கி வந்து 364 வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக சற்று குறைவான பொய்களை கூறி வருகிறார். 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம், 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளன என்றெல்லாம் பொய்ப்பாட்டு பாடும் திமுக அரசால நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளின் பட்டியலை கூட வெளியிட முடியல. அவ்வாறு வெளியிட்டா அவற்றில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதவை என்ற உண்மை அம்மலமாகிவிடும். திமுக அரசை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க என்ற அச்சத்தால தான் வெறும் எண்ணிக்கையை மட்டும் கூறி மக்களை ஏமாற்ற திமுக அரசு முயல்கிறது. நீட் விலக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற அவங்களால முடியல, அதை நாங்கள் மறுக்கலையே என்று கூறி மாபெரும் துரோகத்தை மிகவும் எளிதாக கடந்து செல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயல்கிறாரு. அவருக்கு மனசாட்சியும் இல்லை, மனிதநேயமும் இல்லை என்பது தான் இது காட்டுது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் விலக்கு தான். அதற்காக ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என தந்தையும் மகனும் ஊர் ஊரா சென்று வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றினீங்க. அப்போது தெரியவில்லையா இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்று? தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பொய், தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதில் பொய் என அனைத்திலும் பொய் மட்டுமே கூறி மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசை திராவிட மாடல் என்று கூறுவதை விட கோயாபல்ஸ் மாடல் அரசு என்று கூறுவது தான் பொருத்தமாக இருக்கும். திமுக அரசு நிறைவேற்றாத 373 வாக்குறுதிகள், அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட 66 வாக்குறுதிகள், முழுமையாக நிறைவேற்றப்படாத 66 வாக்குறுதிகள் ஆகியவற்றின் பட்டியலை ஆவணமாக வெளியிட்டிருக்க. உண்மையிலே திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தா, அவற்றால் மக்கள் பயனடைந்திருந்தா அந்த விவரத்தை வெளியிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உடனே ராஜினாமா செய்யுங்க என ஆவேசமாக சொல்லியிருக்காங்க.